அது நல்லா இருந்தது ப்ரோ. பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவி. ஹியூமர், ஆக்ஷன் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. மார்வல் இஸ் பேக் தான். நல்ல மூவி ஜி. செம்ம எமோஷனல் கனெக்ட், பிரேக்கப்ஸ், ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இது இருந்துச்சு. அண்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கேரக்டர் சாடி சிங்க் இதில் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்டு குட் மார்வல் மூவி, நல்ல எமோஷனல் கனெக்ட் இருக்க மூவி. ஸோ அண்ட் 3D செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஆக்டிங் ஜி, வேற லெவல் ஆக்டிங். தே ஆர் லைக் இன்னும் சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபுல் படத்துலையுமே நல்ல ஒரு இது இருந்துச்சு ஜி. ஃபுல் ஸ்பைடர்மேன் படமே லைக் ஓஜி ஸ்பைடர்மேன் படத்தை கம்பேர் பண்ணால் இது ஒரு கரெக்டான ஸ்பைடர்மேன் படம். சூப்பராக இருக்கும் ஜி. கண்டிப்பாக தே வில் பி லைக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா இதுக்குமே அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. இட்ஸ் அ கம்பேக் ஃபார் ஸ்பைடர்மேன். இப்போ கிரவுண்டடாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல மார்வல் மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் இதில் இருக்கும். அவெஞ்சர்ஸ் அளவுக்கு எதிர்பார்த்து இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்பைடர்மேன் மூவி எதிர்பார்த்து வந்தாங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜாக்கி சான் ஸ்டண்ட் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த 3Dல பார்க்கும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பாக 2Dல பார்க்காம 3Dல பார்த்தீங்கன்னா அது நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்பாய்லர் நான் சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்க. பட் வந்து ரொம்ப கிரவுண்டடாக இருக்கு. லைக் மார்வலுக்குன்னு ஒரு டச் இருக்கும்ல, அந்த மார்வலோட டச் அதில் நம்ம ஃபீல் பண்ணலாம். யூஸ்வலாக இப்போ நடுவில் சீரியஸ்லாம் கொஞ்சம் நிறைய சொதப்பிட்டாங்க. நம்ம என்கேம்க்கு அப்புறம் நிறைய மூவிஸ் நல்ல மூவிஸ் வரல. ஷாங்சி, தண்டர் போல்ட்ஸ் மட்டும் தான் நல்லா வந்தது. பட் இது நல்லா வந்திருக்கு, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். பட் அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அவெஞ்சர்ஸ் அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு இது இதாகும். மார்வல் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். காமிக் ஃபாலோ பண்ணி ஸ்டோரி லைன் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க, பட் தியேட்டர்ல பாருங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கேமராலாம் நல்லா இருந்துச்சு. அதுதான் வெப் ஸ்லிங்கிங்லாம் இந்த தடவை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நோயோம்லேருந்து. படம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரோ. சண்டை அந்த மாசா இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கதை. நல்லா தான் போச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு டூம் ஸ்டேக்கு போகிற மாதிரி போச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் போச்சு. அதுதான் நம்ம ஓஜி ஹல்க்கு பார்த்தாலே சந்தோஷம் வரும். அது நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம சொல்ற முடியாதுல்ல, படம் பார்க்கட்டும். நிறைய புது கேரக்டர் இருக்காங்க, டூம் ஸ்டேக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கும். ஃபிலிம் வாஸ் ரியலி குட். அண்ட் என்னோட பேசிக் இது நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலாக இருக்க அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ், லைக் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வர கான்ஸ்பிரசி தியரிஸ் பேஸ் பண்ணி நம்ம மூவிஸ் வந்து பார்க்க வேணாம். லைக் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து லீட்ஸ் டு டிசப்பாயிண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரொலாங்டா இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா எலிவேஷன் வைஸ் சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா எடுத்துட்டு போறாங்க. பட் அதை என்ஜாய் பண்ணி நம்ம அது இன்னும் கொஞ்ச நேரம் அது சஸ்டெயின் ஆயிருக்கலாமே பார்க்கும்போது அது டக்குன்னு முடிஞ்சிருக்கு. பட் ஓவரால் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு இது இட்ஸ் அ ரியலி குட் ட்ரீட். படம் சூப்பராக தான் இருந்துச்சு ப்ரோ. பெருசாக எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்பைடர்மேன் தான் எப்போவுமே மார்வலில் வந்து ஒரு காப்பாற்றுற மாதிரி இருக்கும் போல பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கெலாம் என்ட்ரிலாம் செம்மையா இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி வரும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஸ்பைடர்மேன் சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஊடால கொஞ்சம் போரா இருக்கும் பார்த்தா அப்போ திருப்பி கொஞ்சம் நல்லா எண்டிங் நல்லா இருந்தது. ஃபினிஷிங் எப்படி அந்த ஹல்க்கு அவங்கெல்லாம் எப்படி நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. போர் மாதிரி ரொம்ப அடிக்குதான்? இல்லை அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. அப்புறம் கொஞ்சம் கதைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்தது. அப்புறம் எண்டிங் ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. வேற என்ன புதுசாக ஏதாவது கொண்டு வந்துருக்காங்களா? புதுசாக நிறைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது போக போக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்கமிங் ஃபிலிம்ஸுக்கு. அதுக்காக லீட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஊடால மட்டும் கொஞ்சம் ஆஃப்டர் இன்டர்வல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போகிறாரு. அதாவது அந்த கதைக்கு தான் சொல்ல வராங்க. பட் ஆனால் நமக்கு அது கொஞ்சம் டைம் டேக் ஆஃப் இதுவாகும். அப்புறம் கிளைமேக்ஸ் எண்டில் பக்காவாக இருக்கும். சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இருக்கும். ஸ்பைடர்மேன் தான் மார்வல்லே எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று நம்ம போய் நம்பிக்கையாக பார்க்கலான்னா ஸ்பைடர்மேன் மூவி தான். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. சென்டிமெண்ட்டு அப்புறம் ஃபைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஓகே. என் கிரெடிட் சீன்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் லைட்டாக சின்னதாக ஒன்று வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் தெளிவாக புரியல அது என்ன சொல்ல வராங்கன்னு. இந்த படம் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டீனேஜ் கேரக்டராக இருந்து இதில் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான
ஒரு பர்சனாக மாறி இருக்காரு. ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனுக்கு இந்த படம் எப்படி எப்படி எதிர்பார்ப்பார அளவுக்கு இருக்கா நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேனை பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாகவே இருக்கும். அவருக்கு ஒரு புது டெவலப்மெண்ட் ஒன்று கிடச்சிருக்குது. அதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கும். அடுத்த படத்துக்கு நல்லா ஜாலியாகவே இருக்கும். மார்வல் ஃபேன்ஸ்க்கு மார்வல் ஃபேன்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். சூப்பராக எண்ட் கிரெடிட்ஸ் என்ன எப்படி எப்படி என் கிரெடிட்ஸ் ஒரு மாதிரி இது தவிக்க வச்சிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ எப்பவும் போல தான் அப்படியே கிளிஃப் ஹேங்கர் மாதிரி குத்துறாங்க. முடிஞ்சிச்சு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு இது எப்படி? மார்வல் ஃபேன்ஸ்க்கு எப்பயுமே படம் வந்தாலே எங்களுக்கு சூப்பர் தாங்க. அண்ட் படம் வந்து நல்லா என்ன சொல்றது, லாஜிக் வைஸ் ப்ராப்பரா எடுத்துட்டு போனா we are really happy. அண்ட் அதுவைஸ் பாத்தீங்கன்னா அது நல்லா தான் எடுத்துட்டு போயிருக்கோம். ரொமான்ஸ்லாம் எப்படி சொல்றாங்க? ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நிறைய இல்ல. பட் எடுத்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப டீப்பா எமோஷனலா கவர் பண்ற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்கு. அதுக்கு ஸ்பைடர்மேன் ஃபைட்லாம் எப்படி? ஃபைட் நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா போயிருந்தா இதுவா இருக்கும். ஏன்னா ஹல்க ஃபர்ஸ்ட் ஒரு இதுல காட்டுவாங்க, அதுக்கப்புறமா அவனோட என்ஹான்ஸ் வெர்ஷன் ஒன்று காட்டுவாங்க. அது என்ஹான்ஸ் வெர்ஷன் காட்டும் போது அது கொஞ்ச நிமிஷம் தான் அது வந்து போயிருந்த மாதிரி இருந்தது. ஆனா டக்குன்னு அது முடிஞ்சிட்டா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இன்னும் கொஞ்சம் எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் நல்லா ப்ரொலாங்டா இருந்தா நல்லா இருக்கும். மற்ற கேரக்டர் என்ன புதுசா புதுசா வந்து பனிஷர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்காங்க. வில்லன் வந்துட்டு ஸ்பாய்லர் சொல்லணுமான்னு சொல்லி தெரியல. வில்லன் ஒருத்தவங்களை எடுத்துன்னு வந்திருக்காங்க இப்போதைக்கு லைக் அடுத்தடுத்த மூவிஸ்ல இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க இறக்குற மாதிரி 2-3 கேரக்டர்ஸ் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் ஆக்சுவலி எதுவுமே இல்லைங்க. அதுதான், ஏன்னா நாங்களுமே எதுவும் தேடி வந்து பார்த்தோம். ஆனா போஸ்ட் கிரெடிட் ஆக்சுவலி எதுவுமே இல்லை, டு பி ஃப்ராங்க். ஏன்னா டைட்டில் கார்டுக்கு அப்புறமா யூஸ்வலா மார்வல் வந்துட்டு டைட்டில் கார்டு வந்து அப்புறமா தான் போடுவாங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பயும் ஒரு சீனுமே இல்லை. ஆல்சோ அந்த என் கிரெடிட் சீன்ல லைக் எல்லாரோட கேஷ் அண்ட் க்ரூவோட நேம்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சீன் வரும். அப்பயும் வெயிட் பண்ணி பார்த்தோம், எதுவுமே இல்லை. இந்த தியேட்டர்ல காட்டலையா இல்லை உண்மையிலேயே வந்து எதுவும் இல்லையான்னு சொல்லி தெரியும். படம் சூப்பராக இருந்தது. ஆனால் லைக் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் வந்து லைக் பேஷன்ஸோட பார்த்தா சூப்பராக இருந்தது. செமையாக இருந்தது. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. டாம் ஹாலண்ட் அவர் எப்படி நடிச்சிருக்காரு மற்ற படத்துக்கு? சூப்பராக இருந்தது. வழக்கமாக இருக்கிற ஸ்பைடர்மேன் மூவி தான், சூப்பராக இருந்துச்சு. அவருக்கும் ஹல்க்குக்கும் சண்டை அதெல்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அதெல்லாம் வெறியா இருந்தது. செமையாக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஹல்கா இது பண்ணல, ஆனால் ஃபைன். அது ஸ்பைடர்மேனை எலிமினேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக ஹல்கை கொஞ்சம் இதுதான் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப பண்ணுறேன். கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட்ல யாரெல்லாம் காமிச்சாங்க ப்ரோ? போஸ்ட் கிரெடிட் சீன்ல போஸ்ட் கிரெடிட் சீன் பாருங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அது ரிவீல் பண்ணக்கூடாது. சரி, டாம் ஹாலண்ட் எப்படி நடிச்சிருந்தாரு அவருக்கும் ஹல்க்குக்கும் அந்த ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்பைடர்மேன் ஹல்க்கு பயங்கரமா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் படத்தை இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த படம்? நான் ரொம்ப நிறைய பார்த்ததில்லை, எனக்கு இது பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு.